இந்திய தொல்லியல் துறையினரால் பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட கோயில். அழியாத சோழர் பெருங்கோயில் என்ற பெயரில் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்ற கோயில். திராவிட கட்டிடக்கலையின் உச்சநிலை வெளிப்பாடாக விளங்கும் கோயில். இத்தனை சிறப்புகள் மிக்க கலைநயம் கொண்ட ஒரு பிரசித்தி பெற்ற கோயிலைத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ஏன் கட்டாயம் பார்க்க வேண்டும் என்ற காரணம் தெரியும். அதே போல காணொளியில் உள்ள தகவல்களை முன்பே தெரிந்து கொண்டு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்திற்கான விளக்கம் தெரியும். கோயிலுக்கு போகும்போது இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கும். பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் புதுசா பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, காணொலி லைக் பண்ணுங்க, உபயோகமா இருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனலில் காணொலி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி. வாங்க காணொளிக்கு போகலாம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய பெருமைக்குரிய ராஜராஜ சோழனின் அருமை மைந்தர் முதலாம் ராஜேந்திர சோழன் வடக்கே கங்கை நதி வரை, அதாவது தற்போதுள்ள ஒரிசா, வங்காளம், கல்கத்தா உட்பட தனி படையை அனுப்பி பெரும் வெற்றி கண்டு வந்த பிறகு தலைநகரை தஞ்சைக்கு பதிலாக கங்கை கொண்ட சோழபுரத்தில் உருவாக்கினார். அப்போது அந்த நகரில் தன் தந்தை கட்டிய தஞ்சை பெரிய கோயில் போன்று மாபெரும் கோயிலை கட்ட வேண்டும் என்று எண்ணினார். அவரது எண்ணத்திற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் அந்த நகரில் 6 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்தில் மிக பெரிய சிவன் கோயில் தஞ்சையில் இருந்து அழைத்து வரப்பட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் சிற்பிகளால் துவங்கப்பட்டது. தலைநகரில் கோயிலை கட்டினால் பாதுகாப்பு கெடிபிடிகளை தாண்டி சுற்றுப்புறங்களில் உள்ள சாதாரண பொதுமக்கள் அங்கு வந்து வழிபடுவதற்கு சிரமமாக இருக்கும் என்று எண்ணிய மன்னர் ராஜேந்திர சோழன் கோயிலை தலைநகருக்கு வெளியே கட்ட வேண்டும் என்று தீர்மானித்தார். எனவே தலைநகரை ஒட்டி வடகிழக்கு திசையில் கிபி 1035 கட்டப்பட்டதுதான் கங்கை கொண்ட சோழீஸ்வரம். கங்கை கொண்ட சோழபுரம் ஊரை தனது தலைநகராக முதலாம் ராஜேந்திரன் மாற்றியதிலிருந்து தொடர்ந்து அடுத்த 250 ஆண்டுகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரமே சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில் தொல்லியல் துறை பராமரிப்பில் உள்ளது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோயில் தொல்லியல் துறையினரால் பழமை மாறாமல் அழகாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. புத்தம் புதியதாக உள்ளது. முன்பகுதி முழுவதும் புல்வெளியாக அழகுபடுத்தப்பட்டுள்ளது. ஆயிரக்கணக்கானோர் புல்வெளியில் நடப்பதற்கும் கோயில் கட்டடக்கலையை ரசிப்பதற்கும் அழகாக சுற்றி பார்ப்பதற்கும் ரம்மியமாக உள்ளது. உள்ளே நுழைந்தவுடன் இடது பக்கம் ஓரமாக கட்டணமில்லா கழிவறைகள் மிகவும் சுகாதாரமான முறையில் நவீன வசதிகளுடன் உள்ளது. கழிவறைக்கு செல்ல தனியே சிமெண்டால் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. முதல் ராஜகோபுரம் ஏதோ காரணத்தினால் அழிந்து விட்டது. 2வது கோபுரம் மொட்டை கோபுரமாக உள்ளது. கோயில் விமானம் பிரம்மாண்டமாக தெரிகிறது. கொடிமரம், அதற்கு முன்னால் பலிபீடம், அதற்கு முன்னால் பெரிய நந்தி சிற்பம். இந்த நந்தி சிற்பம் பிற்காலத்தில் உடையார்பாளையம் பாளையக்காரர்களால் செய்யப்பட்ட புதை சிற்பம். செங்கல் மற்றும் சுண்ணாம்பால் செய்யப்பட்ட சிற்பம். உயரம் 20 அடி. இந்த கோயிலின் விமானம் 167 அடி உயரமுடைய பெரிய விமானம். 2 தளங்கள் இருந்திருக்கிறது. ஒரு தளம் முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டது. விமானத்திற்கு 9 தளங்கள். கீழே உள்ள 3 தளங்கள் சதுரமாகவும் மேலே உள்ள 6 தளங்கள் எண்கோண வடிவிலும்
சிகரம் உருண்டை வடிவிலும் அமைக்கப்பட்டுள்ளது. இது சிவலிங்க அமைப்பை போன்றது. சிவலிங்கத்தின் அடிப்பகுதி 8 பக்கங்களுடன் சதுர வடிவிலும் தண்டு பகுதி உருண்டையாகவும் இருக்கும். கல்வெட்டுகளிலிருந்தும் அகழாய்வுகளின்படியும் கோட்டை சுவர்கள், அரண்மனைகள், நடுவில் அமைந்த கோயில் என கங்கை கொண்ட சோழபுரம் நன்கு திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரமாக இருந்தது தெரிய வருகிறது. தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்குரிய நன்கொடைகளை எல்லாம் ராஜேந்திரன் இந்த கோயிலுக்கு திருப்பி விட்டார் என்றும், பெருவுடையார் கோயிலை கட்டிய கட்டிடக் கலைஞர்களையும் சிற்பிகளையும் தஞ்சாவூரிலிருந்து இங்கு வரவழைத்து இந்த கோயிலை கட்ட செய்தான் என்றும் கருதப்படுகிறது. முதலாம் ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்த பெரும்பாலான சோழ அரசர்கள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முடிசூட்டி கொண்டனர். இவ் அரசனுக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்த முதலாம் குலோத்துங்க சோழன் இந்த நகரை சுற்றி கோட்டை சுவர்கள் கட்டினான். 560 அடி நீளமும் 320 அடி அகலமும் உடைய முற்றத்தோடு கூடிய ஒரு உயரமான மேடை மீது அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோயில். லிங்கம் 13 அடி உயரம் கொண்டது. அடிப்பகுதி சுற்றளவு 59 அடி. முதன்மை இறைவன் பிரகதீஸ்வரர் லிங்க வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது. 6 அடி உயரமுள்ள துவார பாலகர்கள். விமானத்தின் உயரம் 180 அடி. தஞ்சாவூரை விட 9.8 அடி உயரம் குறைவு. பெருவுடையார் கோயில் விமானத்தின் அடுக்குகள் நேரானவையாகவும் இந்த கோயிலின் விமான அடுக்குகள் வளைவாகவும் உள்ளன. மற்ற எந்த சிவன் கோயில்களிலும் உள்ள லிங்கங்களை விட இந்த கோயிலின் லிங்கம் மிக உயரமானதாகும். கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறையை நோக்கிவாறு நந்தி அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும் வகையில் அங்கே சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு நோக்கிய அம்மன் சன்னதியில் உள்ள பெரியநாயகி அம்மன் திருவுருவச் சிலையின் உயரம் 9.5 அடி ஆகும். பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி 5 கருவறைகளும் சிம்ம கிணறும் உள்ளன. கருவறை குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சந்திரகாந்த கல் பதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பகுதியில் அம்மன் சன்னதி பெரிய நாயகி. பிரகதீஸ்வரர் கருவறையை சுற்றி 5 கருவறைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோயில் காலை 6 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் திறந்திருக்கும். மாசி மாத மகா சிவராத்திரி மற்றும் ஐப்பசி மாத பௌர்ணமி ஆகியவை இந்த கோயிலின் சிறப்பான விழாக்கள் ஆகும். இந்திய தொல்லியல் துறை பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்து பராமரித்து வருகிறது. கங்கை கொண்ட சோழபுரம் இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிற்றூர் ஆகும். கங்கை கொண்ட சோழீஸ்வரம் சென்னையிலிருந்து 280 கிலோமீட்டர் தொலைவிலும், தஞ்சாவூரிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலும் இந்த கோயிலும் திராவிட கட்டிடக்கலையின் உச்ச நிலையின் வெளிப்பாடாக விளங்குவதாக வல்லுநர்கள் கருதுகின்றனர். இந்த கோயில் இந்திய தொல்லியல் துறையினரால் ஒரு பாரம்பரியமான நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. அதிகமான அளவில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ள தமிழ்நாட்டின் சுற்றுலா தலங்களுள் கங்கை கொண்ட சோழபுர பிரகதீஸ்வரர் கோயிலும் ஒன்றாகும். அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இந்த கோயில் தஞ்சை பெரிய கோயில், தாராசுரம் ஐராதேஸ்வரர் கோயில் ஆகிய 3ம் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது உலக பாரம்பரிய பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த கோயில் அழியாத சோழர் பெருங்கோயில்கள் பட்டியலில் 2004ஆம் ஆண்டு இணைக்கப்பட்டது.